அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்ம குறிப்பாக போர் பதற்றத்துக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அமெரிக்கா ஒரு 2 தீவுகள் மீது தாக்கல் நடத்தின்ட்டு ஈரான் பகிரங்க ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே குவைத், பக்ரைன் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருந்தாலும் இது 2வது தடவை தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க. அதை தாண்டி நம்ம 2 முக்கிய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இந்தியாவுடன் இணைந்தே ஆக வேண்டும் என்று மிக ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். 9ஆம் தேதி முழு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. மிக ஒரு கடுமையான போராட்டத்தை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பலுச்சிஸ்தான் பகுதியில் தனி நாடு கோரிக்கைன்னு வரும்போது இந்த பகுதியில் மற்றொரு சிம்ம சொப்பனமாக மாறி இருக்கிறது. அதை பற்றின ஒரு தொகுப்பு. அது இல்லாமல் இந்த டெல்லியில் நடந்த ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி லைட்டாக பேசிட்டு போயிடலாம். சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம், பட் ரொம்ப முக்கியமான விவகாரங்களை மட்டும் பேசலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டெல்லியில் நடந்த விவகாரத்தை பேசிடுறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன்னா ஜன்தன் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவு, அது இல்லாமல் சிபிஎஸ்இ மதிப்பெண்ணுடைய குளறுபடி, இது 2 காரணங்களுக்காக தற்போதைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை உருவாக்கின அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து இதுக்காக வந்தார். போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். பெருளவுக்கான இளைஞர்கள் வந்தாங்களா அப்படின்னாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கான இளைஞர்கள் வரல, பட் சம்வாட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தாங்க. கொஞ்சம் கேமரா சுற்றி இருந்தது, பட் இவங்க ஓகே தான், நல்ல க்ரௌடு தான். அதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் கூட முதல் முறையாக கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக டெல்லியில் ஒரு போராட்டம். பட் இந்த போராட்டத்துக்கு முழு அனுமதி, எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை, போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டாகவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மதிய வரைக்குமே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. நாங்கள் இப்போ பயந்தோன்னா எப்போவுமே நாங்கள் பயந்துட்டு தான் இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் எங்கள் பெற்றோர்கள் பயந்துட்டு வாழ போகிறாங்க? இன்றைக்கி கைது பண்ணிடுவாங்களா, நாளைக்கு கைது பண்ணிடுவாங்களான்ற இந்த மாதிரி பயத்தை உருவாக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சரி, எப்போவுமே இந்த போராட்ட களம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாங்கன்னா, இதே மாதிரி தான் அரசாங்கத்துக்கு எதிராக கரெக்டாக போராடும் போது ஏஏபி உருவாக்குனது இதுதான் மிக முக்கிய காரணமாக இருந்தது. அப்போ கரெக்டாக கேப்சர் பண்ணி தனியாக வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தனியாகவே ஆட்சியே இன்னைக்கு வேறு லெவலில் போயிட்டார் இல்லையா? அதனால் காங்கிரஸ் இந்த தடவை கொஞ்சம் வழக்கமாக இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கொஞ்சம் தள்ளி தான் இருந்தாங்க. பெருளவுக்கு இதுக்கு தள்ளி தான் இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதுல முடிவு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த யங்ஸ்டர்ஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஒன்று காட்ட போகிறேன். இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் அப்படின்னா அது பொண்ணு இல்லை லேடி, 2த்துக்கும் நடுவில் அவங்க நேஹான்னு சொல்லிட்டு அவங்க பேர். அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த அபிஜித் அப்படின்ற பையனோட பக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவனும் சொல்கிறான். அவங்களும் இந்த நேஹான்றவங்களும் நிறைய பேசுகிறாங்க அவங்க. சரி, அவங்க நேஹான்ற பக்கத்தில் மற்றொரு வீடியோ அதுக்கப்புறம் நான் போடுறேன். நான் அந்த வீடியோவில் மற்றொரு லேடியுமே இருந்தாங்க. இந்த 2 பேர் தான் இந்த போராட்ட காலத்தினுடைய நோக்கம் ஒரு பக்கம் வேற மாதிரி இருந்தாலுமே எனக்கு அடுத்து ஒரு கேள்வியை உருவாக்குச்சு. என்ன காரணம்னா, அந்த அம்மா அவங்க கலந்துக்காத போராட்டமே கிடையாது. அவங்க மல்டி ரோல் ஆக்டிவிட்டி. ஏற்கனவே இந்த ஃபார்மர் ப்ரோட்டஸ்டில் ஒரு முக்கிய 6 பேரில் முக்கிய நபராக இருந்தவங்க. அப்புறம் இந்த ரெஸ்ட்லிங்க்கு அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்பயும் அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன போராட்டம் நடக்கிறதோ, ஜந்தர் மந்தர் அவங்க குத்தைக்கு எடுத்தவங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தாவே அவங்க கலந்துப்பாங்க. சரி, வழக்கமாக அரசாங்கத்துக்கு எதிராக கலந்துக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கான்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீட் வினாத்தாள் கசி பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா நம்ம நேஹாவை பார்க்க வேண்டியதுதான். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தனது எக்ஸ்தல பதிவில் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸ்தல பதிவை நீங்களே பாருங்கள். 75K ஃபாலோவர்ஸ், 704 பேர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வட்டம் போட்டு காட்டியிருங்க பாருங்கள். ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன், அதாவது ஃப்ரீலான்சர் மாதிரி அவங்க இங்கேருந்து நியூஸை எடுத்து கேதர் பண்ணி கொடுக்குறவங்க.
சம்டைம் உங்கள் ஃபண்டிங்கும் வரும். அதாவது France 24 அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து ஃபண்டிங்குமே வரும். பட் இவங்க தான் இன்னைக்கு ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறவங்க, அதாவது ஒரு நியூஸில் ஃப்ரீலான்சர்னா அவங்க எப்படி இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வி தான். அதாவது இப்போ யாரை சொல்கிறது அப்படின்னா, இப்போ டெல்லியில் இதே மாதிரி நிரஞ்சன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஃப்ரீலான்சர்னு சொல்லுவார். எல்லா பத்திரிகைகளுக்கும் இந்த மாதிரி பேட்டி எடுத்து கொடுப்பார். பட் அவரே ஒரு கட்சியில் போய் கலந்து போராட்டம் பண்ணாருன்னா அவர் பத்திரிகையாளருக்கான தகுதி கிடையாது, இழந்துருவாங்க. அப்போ இந்த அம்மா வந்து ஃப்ரீலான்சர்ன்ற பேரில் France 24 சேனல் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி அவங்க போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, எப்படி அவங்க, அதுவும் அந்த பையன்கிட்ட, அந்த அபிஜித் அந்த பையன்கிட்ட வந்து நிறைய பேசுகிறாங்க. அவங்க தான் ஃபவுண்டர், நிறைய வந்து பேசுகிறாங்க, மறுபடியும் இது பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்டிவாகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, France 24ன்ற சேனல் வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரு முக்கிய ஒரு 3 ஸ்போக் பர்சன் ஒருத்தர் நியமிச்சாங்க. சௌரவ் தாஸ் அப்படின்ற ஒருத்தவங்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சௌரவ் தாஸ் யார் அப்படின்னா, அவங்க வந்து வெயிலில் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த அது டெல்லி இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்ததா, அபிஜித் அவனால் கொஞ்ச நாள் வெயில் தாங்க முடியல, உடனே போயிட்டு ஐயா விட்டா போதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டிக்குள்ளே போய் ஏற போயிட்டாங்க. இந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாமல் பின்னாடி ஒரு சர்வெண்ட் வந்து இப்படியா போட்டு இப்படி ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஜூஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க இது மாதிரி கண்டிஷன் ரொம்ப கஷ்டம் இல்லையா, வெயிலில் வந்து போராட்டத்தை செய்கிறதெல்லாம். பட் அவங்கக்கிட்ட வந்து பிரத்யோகமான ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் கடந்த கொஞ்ச நாளாகவே வந்து France 24 சேனல் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து போடுறாங்க. நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட ரஃபேல் விமானங்கள்லேருந்து முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அப்படி போயிட்டுருக்கு டீலு. அவங்க அப்படி உள்ளே போந்து என்ன பிரச்சனையோ என்ன கிளம்போ தெரியல, இதெல்லாம் அரசாங்கம் கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நான் சம்திங் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆங்கிளில் உள்ள நுழையிறாங்க. அதாவது என் பார்வைக்கு பட்டது இது ஒன்று. இது மாதிரி நம்ம தோண்டி எடுத்தோம்னா நாளையிலேருந்து வரும் தகவல். அங்கேருந்து யார் யாரெல்லாம் ஃபண்டிங் பண்ணாங்க, வேறு எந்த கண்ட்ரிலேருந்து தான் பண்ணாங்கன்ற மாதிரி வரும். பட் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களா இல்லை கண்டுக்காமட்டுறாங்களான்னு தெரியல. ஏன் நான் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் தாங்க. பங்களாதேஷில் இந்த இன்சிடென்ட்லாம் பாருங்கள். த கார்டியன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை தான் வந்து ஹனான் ஹெலிஸ் பீட்டர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களும் இதே மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட்டை பக்கத்தில் இருந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சராக உள்ள புகுந்து ஃபண்டிங்லாம் கொடுத்து இன்றைக்கி பங்களாதேஷ் அந்த நிலைமையில் ஆனது காரணமும் அதுதான். ஸோ அதனால் இந்தியா முழுவதும் ஒரு காட்டுத்தீ போல் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு கோட்டை விட்டாங்கன்னா அது மத்திய அரசுக்கு எதிராகவும் மாறிவிடும். ஸோ இதில் அவங்க இன்னொரு விஷயத்துலையும் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரான்ஸ் ஏன் ஃப்ரீலான்சர்லாம் இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்களே, ஒரு சில விவகாரங்களில் இந்தியாவை கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் கரெக்டாக இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்களே. இல்லை ஐரோப்பா வேறு வகையில் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய நுணுக்கமாக வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு சாதாரண ஆள் ஒரு மூலையில் ஒரு உட்காந்துட்டு பேசுகிற ஒரு யூடியூபருக்கு எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னா, மத்திய அரசுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க உளவுத்துறை இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கையில் நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். நான் சொல்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்க. பட் அதை தாண்டி நான் வந்து எப்போவுமே சின்ன பசங்க எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உத்தியோகமாக இருப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பட் அவங்க போராட்டங்களை கரெக்டாக இருந்தாலுமே கூட சேர்ற ஆளாகிறாங்கல்ல, அவங்கள கரெக்டாக பார்த்துக்கணும். இருந்தாலுமே இது ஈவெண்ட்டுக்கான முழுமையான ஃபண்டிங் கொடுத்தது நேஹா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக பின்னாடி பேனர்லேருந்து ஃபுட்டுலேருந்து தண்ணியிலேருந்து ஏங்க நார்மலாகவே ஒரு போராட்டம் நடத்தணுன்னாவே சும்மா சாதாரணமாக லேக் கணக்கில் ஆகிடுங்க. வாட்டர் பாட்டில், ஃபுட்டு, மீதியெல்லாம் நிறைய விஷயங்கள். அப்போ அங்கே ஸ்பீக்கரு, இப்போ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பின்னாடி இருந்து உதவாமல்லாம் கிடையாது. பட் இந்த தடவை காங்கிரஸ் கொஞ்சம் உஷாராக இருக்காங்க, கொஞ்சம் தள்ளிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டம் பெருசாச்சுன்னா இவனுங்க கட்சி ஆரம்பித்து நம்மளுக்கே போயிடுவாங்க அப்படின்ற நோக்கத்தில் தள்ளி நிற்கிறாங்களா. ஆனால் கம்யூனிஸ்டுடைய ஸ்டூடெண்ட்லாம் நிறைய அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. டெல்லியினுடைய போராட்டம் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. பார்க்கலாம் நம்ம அடுத்த கட்ட போராட்டம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் முழுமையாக அகற்ற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அடுத்து நான் இன்னொரு விஷயத்தையும் பேசிடுறேன். நான் இன்றைக்கி நிறைய விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. அங்கே இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இந்த கில்ஜித் பல்ஜிஸ்தான் சொல்லுவாங்க, POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இது இன்னும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா அது பாகிஸ்தானாகவே இருக்கும். கீழே நம்மளுக்கு லடாக்,
கார்கில் பக்கத்தில் இருக்கும். இங்கே ஸ்ரீநகர், காஷ்மீருடைய டிவிஷன், அப்புறம் ஜம்முனுடைய டிவிஷன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் ஆசாத் காஷ்மீர் வந்து தனியாக இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது நீல கலர் மட்டும்தான். இந்த வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள். இந்த வீடியோ பதிவுகள் கடந்த 2 நாட்களாகவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம். ஜூன் 9ஆம் தேதி அந்த மார்ச்சை நோக்கி நகர்றாங்க. ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அவங்களுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்ன, எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், அப்படிலாம் நாங்கள் இந்தியாவோட இணைச்சிக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய அவங்களுடைய கோட்பாடு. ஏன்னா அரசாங்கம் வந்து போதிய அளவு எங்களை வந்து தனிமைப்படுத்தின மாதிரி, எங்கள் வளங்களை சுரண்டி எங்கள் மக்களை வந்து ஒரு 3ஆம் தர அகதிகளாக நீங்கள் பார்க்குறீங்க. இது எங்களை பிடிக்கல, நாங்கள் வளமாக இருக்கிற நாட்டுக்கிட்ட சேர்ந்துட்டு போயிடுறோமே அப்படின்றத. இந்த ப்ரோட்டஸ்ட்டை அடக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க. நேற்று இந்தியா சார்பாக வந்து கடுமையான கண்டனங்கள் கொடுக்கப்பட்டது. அமைதியாக நடந்த போராட்டத்தில் இது மாதிரி பண்ணுறீங்க. போராட்டம்னா பாருங்கள், டெல்லியில் வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? பர்மிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்கல்ல. ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா இல்லையா? ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கல்ல. அதுவும் பாருங்கள், வெளிநாட்டு ஆள் உள்ளே வந்து பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு கம்முன்னு விட்டாங்களா இல்லையா? விடுங்க. ஈரான்லேயும் இதே தான், இதே மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. பட் இங்கே இந்த ப்ரோட்டஸ்ட் என்ன முக்கியமான நோக்கம்னா, இது கண்டிப்பாக நாங்கள் ஜூன் 9ஆம் தேதி கில்ஜித் பல்ஜிஸ்தான் அந்த முசராபாத் நோக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் நெட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து மக்கள் கொண்டா நாங்கள் சுடுவோன்ற மாதிரியான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மக்கள் நாங்கள் பிரித்து மேய்ஞ்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கலாம். நம்ம இணைக்கிறோமோ இல்லையோ அது செகண்டரி கேஸ். பட் வந்து அந்த பகுதியில் பெரும்பாலான மக்கள் அங்கே இருக்கிற ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு தனி பகுதி வேணும், இல்லை எங்களை இணைச்சிடுங்கன்ற மாதிரி போராடுறாங்க. ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, எங்கள் வளத்தெல்லாம் சுரண்டி நீங்கள் திருடுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க. அப்படியே நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் போனோம் அப்படின்னா அங்கே தெஹ்ரிகே தாலிபன்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரபுள் இருக்காங்க. இதில் நான் சுற்றி வலிச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கிராஃப் படத்து மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இது வந்து 2025 நம்பர் ஆஃப் இன்சிடென்ட், அதாவது தீவிரவாத தாக்குதல், பாகிஸ்தானுக்குள்ளே நடந்த தீவிரவாத தாக்குதல். எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 750க்கு பக்கத்தில் இறந்துருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் 2 சேர்த்தனோம்னா 1250 பேர் பக்கம் வந்து இன்ஜூர்ட் ஆகிருக்கிறாங்க. அதில் கை கால்கள் இழந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. இது முழுக்க 2025 மட்டும். 26 இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த நெருக்கடிகள்லாம் தாணிச்சுன்னா அது சுக்குநூறு ஆகிடுமா அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்காங்க. இல்லை போதாத குறைக்கு தண்ணி வேற இன்னும் நம்ம கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஈரான் விவகாரத்திலேயே சொல்லிடுறேன் நான். ஒரு சில உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா ஈரானில் என்னாச்சுன்னா இன்னைக்கு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் அங்கே கொஞ்சம் சம்திங் ஏதோ குளறுபடி போல், அது இல்லாமல் ஒதுக்கீடு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்தது. அதாவது போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்தது. தெஹ்ரானில் நடந்தது, சிராஸில் நடந்தது. இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்பு தான் இவங்க நெட் கனெக்ஷனை கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஓகே நீங்கள் பயன்படுத்துங்கன்னு கொடுத்தாங்க. அப்போ இவங்க நெட்டு கொடுத்தாவே அடுத்து ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் தான் மிக ஒரு மோசமான சூழ்நிலைக்கு மாறியது ஈரானில். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ப்ரோட்டஸ்ட் வந்து இவங்க தாக்குதல் நடத்தி அவங்கள காப்பாற்ற வரன்ற பேரில் அமெரிக்காவும் இஸ்ரேல் இணைந்து தாக்கல் நடத்தா இவ்வளோ விஷயமே. இப்போ மறுபடியும் நெட்டை விட்டு அங்கே ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்கு ஈரானுக்கு. அதை எப்படி அடக்க போகிறாங்க, தொடருதா இல்லை குறையுதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இல்லையா? இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ரோட்டஸ்டினுடைய தகவல்கள். இப்போ ஆக்சுவலாக ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தீவு வந்து தாக்கம் நடத்தியிருக்காங்க. 2 தீவில் இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ், அது பேர் என்ன சொல்லுவாங்க, டவர் மாதிரி, அது மிக முக்கிய டவர், அவங்க ராணுவத்துக்கு தேவையான டவரை அழிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா அழிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குஷம் மட்டும்தான் அடித்தாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லை ஸ்ரீக் அப்படின்ற தீவு பக்கத்துலேயும் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த 2 அடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்பே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க குவைத்தினுடைய ஏர்போர்ட் மீது தாக்கல் நடத்தினாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு காலையில் விடிய என்ன பண்ணாங்கன்னா, குவைத் அண்டு பஹ்ரைன் மீது, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய 5th நேவல் ஃப்ளீட் மீதும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தினாங்க. அது அமெரிக்கா வந்து சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறாங்க.
ஈரான் வீடியோ பதிவே வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டு நீங்கள் கடைசியில் டெட் பாடி ஆக போகிறீங்கிற அளவுக்குலாம் ஒரு மெசேஜை போட்டு உங்களை நான் புழக்க போகிறேன்ற மாதிரிலாம் வந்து இனி எங்கள் பங்காளிகளாக இருந்தாலும் பார்க்க மாட்டோம், இனி நாங்கள் அடிக்க போகிறோம். இது தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஏப்ரல் மாதம் என்ன சீஸ்பயர் என்ன நீங்கள் அமைதி ஒப்பந்தம் கொண்டு வந்தீங்க, எந்த தாக்கல் நிகழ்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நடத்தின தாக்குதல் கூட வேறு இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டது. இப்போ குறிப்பாக எங்களுடைய 2 ரேடார் சிஸ்டத்தை அடித்தது தான் இது பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. போதாத குறைக்கு ஐஏஏ வந்து ஏவல் துறையாக மாற்றி, நம்ம எப்படிங்க டைலாக் வருது இல்லை, காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி இருக்கிற ஆளுங்கட்சின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஏஏ வந்து ஒரு ஏவல் துறையாக மாற்றி ஏதோ நாங்கள் நியூக்ளியர் பக்கத்தில் கொண்டு வந்த மாதிரி உடனே எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வாங்குற மாதிரிலாம் நஹிஹே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஆர்ஜிசியோடைய சீஃப் உசைன் சலாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கூட கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு கூட ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு வாரமாக நீங்கள் அவங்க பக்கம் சேர்ற மாதிரியே எங்களுக்கு தெரியுது, அதனால் உங்களையும் நாங்கள் அடிக்க போகிறோம், தயங்க மாட்டோம். இத்தனை நாள் நாங்கள் ஓமனை வந்து தொடவே கிடையாது, நாங்கள் தொடவே இல்லை. ஏன்னா இப்போ சமீப காலமாக ஓமன் உறுதியாக ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறது என்று கேள்விப்பட்டோம். அதனால தான் இன்னைக்கு காலையில் ஓமனுடைய எண்ணெய் கிணறு ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஈரான் மறுத்தா கூட நம்ம நம்பிக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம். அது இல்லாமல் ஓமன் பக்கத்தில் அமெரிக்காவுடைய கப்பல் ஒன்று நாங்கள் தாக்கல் நடத்த முயற்சி பண்ணணும்னு கிளைம் பண்ணாங்க. பட் அமெரிக்கா மறுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓமன் பக்கத்தில் ஒரு போர்க்கப்பல் நிறுத்திடலாம்ன்ற விஷயம்ல இருப்பாங்க போல. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் அப்படியே ஒரு ஃபன் மோட்ல இருக்கிறாரு. அவர் ஒரு உலகத்தில் வாழ்கிறாருங்க. ட்ரம்ப் வந்து வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பதிவு பாருங்க மனுஷன். இந்த பதிவை பார்த்துட்டு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 5 நாளைக்கு என்ன சார் 5:04 PM என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எங்களுக்கும் ஈரானுக்கும் சும்மா ஒரு ஒரு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் தான், இது பெருசாக ஒரு யுத்தம்லாம் கிடையாது அப்படின்றாரு. 5:43 அந்த மீட் முடிச்சுட்டு வேறொரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் வந்து ஈரான் எங்களுக்கு இருக்கிற மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, மறுபடியும் நாங்கள் ஃபைட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நாங்கள் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்றார். அதனால் ஒரு உலகத்தில் வாழுவார் அவர். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி ஒரு ட்விட்டை போடுவார். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு எலே யுத்தமே முடிஞ்சிருச்சுலே, எல்லாம் சந்தோஷமாக போங்கலேன்னுவார். அடுத்து ஒரு வாரத்துக்கு முன்பு என்ன பண்ணார், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து பல மாதங்களாக நின்றிருக்கக்கூடிய கப்பல் என்னுடைய ஊழியர்களே, உங்கள் குடும்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது, உங்கள் குழந்தைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், வீட்டுக்கு செல்லுங்கள், சந்தோஷமாக இருங்கள், அற்புதமான முடிவு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, இதோ அமைதி பிரிந்து விட்டது என் அருமை மக்களே, இதோ அமைதி பிரிந்து விட்டதுன்ற மாதிரிலாம் ட்விட்டர் போடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போடலாம். பட் அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஸ் 5:04 PM-க்கும் 5:43 PM-க்கும் எவ்வளோ பாஸ் வித்தியாசம், சும்மா ஒரு 40 நிமிஷம் கூட இல்லை, ஒரு மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி மாறுமான்றாங்க. அதனால ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க பவரை பத்தி நீங்க புரிஞ்சிக்கல, இன்னுமே தவறான செய்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக போனாங்க இல்லையா, அந்த பேச்சுவார்த்தைக்காக போன ஒரு நபர் யாருன்னா, மொத்தம் ஒரு 40 பேர் கொண்ட குழுவில் அவங்க ஸ்டேட் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேடி வேன்ஸ் வந்து பேசினாராம். ஜேடி வேன்ஸ் வந்து நாங்கள் ஒரு குட் ஃபெய்த்தில் இருக்கோம், உங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் வரப்போகுது, ஒரு ஒரு அத்தாரிட்டியும் ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே இந்த பக்கம் கேலி பாப்பாருங்க வந்து நிறுத்து, ஸ்டாப், எங்களுக்கு வந்து உங்கள் மீது வந்து ஒரு ஃபெய்த் வரணும், அப்படி எங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் கிடையாது, உங்கள் மீது எங்கள் நம்பிக்கை கிடையாது, அதுவும் நான் குறிப்பாக உங்கள்கிட்டயே சொல்கிறேன் நான். அதனால் இந்த டைலாக்லாம் வேண்டாம், நாங்கள் கேள்வி கேட்க வந்திருக்கோம், எங்கள் பள்ளிக்கூடங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? மினா பள்ளிக்கூடங்கள் மீது நீங்கள் நிறைய தாக்கல் நடத்துறீங்க, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் சொன்னது நடந்துக்கிட்டீங்களா? சொன்னது நடக்கலை, இந்த ஃபெய்த் இல்லாத எல்லாம் விட்டுருங்க, முதல்ல இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே ஜேடி வேன்ஸ் முகத்தில் ஆடலையாம், அப்படியே அமைதியாக இருந்தாராம். அதுதான் இன்னைக்கு நடந்ததான். ஆனால் அங்கே வந்துட்டு ஏதோ எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்ற மாதிரி அங்கே போய் கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து 24 பில்லியனுக்கு மேலே ஃபண்டு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க. பாவங்க, மனுஷன் கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை எப்படியாவது போர் நிறுத்திடலாமான்ற எண்ணத்தில் அமெரிக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இங்கே லெபனானுடைய பேச்சுவார்த்தையும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அவர்கள் வந்து ஈரானை கூப்பிட்டு நீ தலையிடாதப்பா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க,
இந்திய நேரப்படி ஒரு 12 மணி இருக்கும். அங்கே லெபனானுடைய இராணுவ ஜெனரல் ஒருத்தர், அதாவது லெபனானுடைய ஆர்மி பிரிகேடியர் ஜெனரல் விசாம் சபரா, அப்புறம் அவர் கூட சேர்ந்த கேப்டன் எலி கௌரி, அப்புறம் சோல்ஜர்ஸ் ஹுசைன் காசல், இவங்க எல்லாம் ஒரு முக்கிய வாகனத்தில் போகிறாங்க, அடிச்சிட்டாங்க. ட்ரோன் மூலயமா அசாசினேஷன் அட்டம்ப்ட். நினச்சி பாருங்கள், லெபனானுடைய ஆர்மி பிரிகேடர் ஒருத்தர். அப்போ இது விஷயம் வந்து எவ்வளோ பெரிய எஸ்கலேட் ஆக போகுது. ஒன்று, இஸ்ரேல் வந்து 3 ஆங்கிளில் தாக்கல் நடத்தியிருக்கணும். இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க உடன்படாமல், அதாவது லெபனானுடைய பிரிகேடர் உடன்படாமல் ஹெஸ்புல்லாவுக்கு உதவி செஞ்சாங்களாம் ஒன்று. இல்லை இவங்க முழுக்க அவுன் அவர்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இராணுவத்தை மீறி அவர் எப்படி அக்ரிமெண்ட் போடலான்னு போனாரா. இல்லை 3வது விஷயம், நீங்கள் என்ன பண்ணால் லெபனானுடைய யுத்தம் வந்து தொடரணுன்ற அடிப்படையில் எங்கள் அடித்தா லெபனானே ஒத்துக்கிட்டா கூட நான் மறுபடியும் தாக்கல் நடத்துன்ற கோணத்தில் அடித்தாங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி பெரிய எஸ்கலேட் பண்ணி விட்டாங்க. யார்? இஸ்ரேல் வந்து ஒரு 7.5 கூட்டி விட்டாங்க. ஆமாம், அமெரிக்கா வந்து தலைமையில் துண்டு போட்டு உட்காடுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இந்த 7.5 பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே ஈரான் என்ன சொல்கிறாங்க, ஏப்பா என்னப்பா அது தாக்கல் நடத்துறது நிறுத்தணும், அங்கேருந்து வெளியேற சொன்னால் நீங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் லெபனான் விவகாரம் பொறுத்த வரைக்கும் அது முக்கோண காதல் கதைகள்லாம் இல்லை, பலகோண காதல் கதைகள் இருக்குது. அது ஒன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் 2 விஷயத்தை பேசலான் இருக்கேன். வடகொரியா என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 டன்னு டெஸ்ட்ராயர் கப்பலை வந்து உருவாக்கணும். அது இல்லாமல் கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டர் வெப்பனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கணுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான உத்தரவுமே வந்து கொடுத்துருக்காங்களாம். ஒன்று, இந்த சஹாரா பாலைவனத்தில், அதாவது மாலி நாட்டில் இருந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மாலி கண்ட்ரியிலேருந்து இஸ்லாமிய பெருநாள் வழிபாடு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பாலைவனத்தில் ஒரு டிராக்டர், ஒரு பெரிய ஒரு லாரி மாதிரி இருக்குது, அதில் 49ல் 52 பேர் போயிருக்காங்க. திடீர்னு அது பழுதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வெயிலோட தாக்கம், அப்புறம் யாருமே திடீர்னு நாங்கள் வரல இல்லையா, அப்படியே அங்கே அந்த 2 பேர் மட்டும் தான் அங்கே போயிட்டு மக்களுக்கு இருக்கிற பகுதியில் ரீச் ஆனாங்களாம். மீதி எல்லாமே அந்த இதில் இறந்து போயிட்டாங்க. 49 பேருமே. 2 பேர் ரீச் ஆகிட்டு மயங்கி அங்கே விழுந்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது மாதிரி தான் அங்கே சூழ்நிலை சொன்னதுக்கப்புறம் வந்தாங்களாம். பட் காப்பாற்ற முடியலையா. 49 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட அந்த 2 பேர் வந்து 50 கிலோமீட்டர் தூரம் சென்று நீர்நிலையை அடைஞ்சு அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வரதுக்குள்ள ஒரு பெரிய இன்சிடென்ட்டே நடந்து விட்டதாம். இது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நான் ரவி ஆர்கே சேனலுக்கே எடுத்து வச்சிருந்தேன், டைம் ஆனதுனால பேச முடியல, இதில் சொல்லிட்டேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.